ஹை ஹரன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்டா, மை ஹஸ்பண்ட் இஸ் மை அல்டிமேட் பாய்ஸ் பட் ஐ திங்க் சி வாண்ட் டைவர்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு மான்கவனை பார்க்க போகிறோம் நண்பா. 1 to 5 எபிசோட ஃபுல்லாக கவர் பண்ணி இந்த வீடியோவில் போட போகிறோம் நண்பா. இந்த எபிசோடுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன், நம்ம சேனலில் யாரையும் புதுசாக பார்க்குறேன் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஒன்று தட்டிட்டுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னு நம்புறேன். அதில் வளவளவளோட பேசி டைமே எடுத்துட்டு இருக்காம வாங்க எபிசோடுக்குள்ள போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே பெரிய ஒரு அரண்மனை உனக்கு ஆடிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு பொம்பளை ஒன்றுப்பா எலும்பிக்கிட்டு இருக்கா. பகல் டைமாக ஆகிட்டு அப்பா அவள் எலும்பிக்கிட்டு நல்ல தூக்கம் இன்றைக்கு இந்த நாள் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் இன்றைக்கு அப்படின்ற மாதிரி அவள் எலும்பிட்டு போய்க்கல. அந்த மேடெல்லாம் அவள் பார்த்து கொஞ்சம் பயந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ அங்கே ஒருத்தன் வந்து சொல்லிட்டுருக்கான், மேடம் இன்றைக்காச்சும் டிவோர்ஸ் எடுத்துக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டிருக்கான். ப்ளீஸ் எனக்கு இந்த சிரமத்தையும் கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி அவன் கேட்டுட்டு ஜெயிக்கல. அவள் பார்க்குறா, இவன் நான் திரும்ப வந்துட்டான் அப்படின்ற மாதிரி அவள் பார்த்துக்கிட்டு சாக்காரிச்சா. இவன் நான் மறுபடியும் டிவைஸ் கேட்டு கொடுக்காம இருப்போம் நம்ம இருந்தாலும் இவன் தரமாதிரிட்டே இருக்கனே, இவன் இதை விடமாட்டான் போல. நான் உனக்கு டிவோர்ஸ் கொடுத்தா தான் இவன் என்னை நிம்மதியாக விடுவான் போல. இருந்தாலும் நான் டிவோர்ஸ் தேங்கிட்டா பெரிய பிரச்சனை ஆயிருங்க எனக்கு. இந்த விட்டனே திரத்தி விட்டுருமோல அப்படி இப்படின்னு அந்த பொம்பளை ஒரு மாதிரி யோசித்துக்கிட்டு இருக்கேன், என்ன செய்யறேன் நான் போண்டு. அவன் ஒரு மாதிரி பாவம் மூஞ்ச வச்சுக்கிட்டு அவன் என்ன பதில் சொல்லுவான்ட்டு ஆர்வமாக பார்த்துட்டு பயப்புல. ஆனால் அவன் தலையில் கையை வச்சுக்கிட்டு நான் சிக்கல்றாப்பா. இது பேப்பர் ஒர்க்லாம் பார்க்கறதுக்கு நிறைய இது இருக்கு, அதெல்லாம் நம்ம தள்ளி வச்சுக்கலாம். என்னத்துக்கு இதை புதுசாக கொண்டாந்துட்டீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கியா அந்த பொம்பளை. அப்போ அவன் கேட்குறான், என்னத்துக்கு நீங்கள் எந்த சிரமஜியனையை கொடுத்துருங்க டிவோர்ஸ் அப்படின்ற மாதிரி. அவன் ஒரு மாதிரி பாவம் மூஞ்சி வச்சுட்டு கேட்கும். அவள் வில்லத்தை நம்ம சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டியா, என்ன பேசிட்டு இருக்கியா நீ, எப்போ பாரு வந்து டிவோர்ஸ்ன்னு கேட்டுட்டியா, நான் என்ன செய்வேன் அப்படின்ற மாதிரி அவன் ஒரு மாதிரி கோமா சொல்லிக்கிட்டு இருக்கான் அவனை பார்த்து. அப்போ அவனும் ஒரு மாதிரி கைகாலெலாம் நடுங்குற ஆளட்டும் அப்பாவியாட்டம் இருக்கான். அவன் பச்சை புள்ள சார் அப்படின்ற மாதிரி தான் பைப்பில் பார்த்துட்டு இருக்கான். அப்போ பொம்பளை ஒரு மாதிரி மிரட்டுறமையே பேசிட்டு இருக்கா. அப்புறம் அவட ஃபேஸ் ரியாக்ஷனை ஒரு மாதிரி மாற்றிக்கிட்டு, சாரி நான் பேசினதெல்லாம் மனசில் வச்சுக்கல, அங்கே டிவோர்ஸை கொடுக்குறதுக்கு இப்போ டைமும் சரியில்லை, நிறைய பேப்பர் ஒர்க்லாம் பார்க்கணும், நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவள் சொல்லி சமாளிச்சலுங்கிட்டு பார்க்கல. அவன் ஒரு மாதிரி ஜோசித்து போட்டு பேப்பர்ஸ் எடுத்து நீட்டி விட்டுடுற அந்த புடி அப்படின்ற மாதிரி. அவக்கு சாக்கு, என்ன இவன் ஏன் பேப்பர் உடனே எடுத்துட்டு வந்துட்டா, இவன் கையோட எல்லாம் ரெடி பண்ணிருக்கானா அப்படின்ற மாதிரி அவ சாக்கா பார்த்துட்டு இருக்கா. இன்க்ளூடிங் அவன் சைனை வேற பண்ணிட்டான் அதில். இப்போ நான் சைன் பண்ணா விஷயம் முடியுது, இப்போ நான் என்ன செய்வேன் அப்படின்ற மாதிரி அவன் பொம்பளை பயந்துக்கிட்டு இருக்கேன். அவன் சொல்கிறான், மேடம் நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன், இப்போ நீங்கள் சைன் பண்ண எனக்கு ஓகே தான் அப்படின்ற மாதிரி, ப்ளீஸ் சைன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவன் கேட்டுட்டியான். அவள் திட்டிட்ட மாதிரி அவன் கண்முன்னுக்கு அந்த பேப்பரை பிடிச்சி ஒரே கிளி. அவன் சாக்காயிட்டான். அவன் கிழிச்சு பிடி சொல்கிறா, டிவோர்ஸ்லாம் கொடுக்க முடியாது, உன்னையில என்ன பண்ண முடியுமா பண்ணிக்க நீ அப்படின்ற மாதிரி டெரராக பேசி விடு. அவன் அந்த இடத்த விட்டு கிளம்புறா. பின்னால் அவன், ப்ளீஸ் மேடம் கொஞ்ச நேரம் காத்துட்டுறீங்கன்றா. அந்த பொம்பளை அவன் பேசுறதெல்லாம் கணக்குங்க எடுக்காம அங்கேருந்து கிளம்பிட்டா. அப்போ நம்ம ஹீரோன்ற ஸ்டோரியை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் சின்ன பிள்ளையில இருந்துக்கலாம், அவங்க அப்பா வந்து டிவோர்ஸ் வாங்கிப்பார். அப்போ அவங்க அம்மாவோட நம்ம ஹீரோயின் வாழ்ந்துட்டு இருந்திப்பா. திடீர்னு ஒரு நாள் வந்து அவங்க பிஸ்னஸ்ல சரியான லோஸ்டா விரிஞ்சான்ற அப்பக்கரையும் வந்து ஹெல்ப் கட்டுட்டு இருந்திப்பா அவங்க அம்மா கிட்டே. அதெல்லாம் பத்தி நம்ம ஹீரோயின் நினைச்சு பார்க்குற. அவங்க அம்மா அவங்க இருந்திப்பாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ஹீரோயின் வந்து அவங்க அப்பாவோட இருந்திப்பா. அப்போ அப்பாவோட சேர்ந்து நிறைய பிஸ்னஸ்ல எல்லாம் ஈடுபட்டு நம்ம ஹீரோயின் நிறைய பணத்தெல்லாம் சம்பாதிச்சு பணக்காரியாவே வாழ்ந்துருப்பா. அப்போ நம்ம ஹீரோயின் சரியான பணக்காரியா இருந்திப்பா அந்த இடத்துலயே. அப்போ அங்கே உள்ளாக்கெல்லாம் நம்ம ஹீரோயினை பற்றி சரியா பொறாமப்பட்டுட்டு இருப்பாங்க, எப்படி ஒரு பொம்பளை எவ்வளோ பர்ஃபெக்டா இருக்கலாம் அப்படி இப்படின்ற மாதிரி. ஆனால் நம்ம ஹீரோயின் பர்ஃபெக்ட்லாம் கிடையாது. நம்ம ஹீரோயின் ஒரு ஒட்டாக்கு மாதிரி அவள் நாவல்லாம் படிப்பா. அப்போ நம்ம ஹீரோயின் படிச்சுப்பா அந்த நாவல் சொன்னோம். அப்போ அதை படிச்சோடனே நம்ம ஹீரோயின், வா என்ன அருமையான நாவல், இந்த எலிவின ஆத்தருக்கு நான் முத்தம் தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவள் சொல்லிட்டு இருக்கா. தங்கத்தில் ஏதாச்சும் ஒன்று செஞ்சு கொடுக்கணும் எலிவின ஆத்தருக்கு, அதுலேயும் வர அந்த கேரக்டர்லாம் செதுக்கிருக்கார் அந்த மனுஷன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஒரு எல்லோ ஹேர் வச்சு அவளை பார்த்துக்கிட்டு, இவட நான் குறிப்பாக சொல்லியே ஆகணும், இவன் மெயின் கேரக்டர் நான் நீங்கள் நினைச்சிட்டீங்க, மெயின் கேரக்டரே இல்லை, இவன் ஒரு டியூக் ஆர்ச் டியூக் ஒன்று இருந்துங்க, அவன் தான் எனக்கு ஃபேவரட், என் லவர்னு கூட நீங்க வச்சுக்கலாம் அப்படின்னு மாதிரி அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. என் ஃபேவரட் கேரக்டர் இவனை, இந்த ஆள் என்னத்துக்கு இப்படி மெயின் லீடா இல்லத்தாக்கினார், இவன் தான் மெயின் லீடா இருந்திருக்கணும். அதில் இந்த ஆத்தரை நான் என்ன செய்யறேன், இவன் வந்து எல்லாரோடையும் டிஃப்ரெண்டா இருந்திருக்கான், மெயின் கேரக்டரோடையும் இவன் அழகா இருக்கான், திறமையானவன் இருந்து ஏன் இவனை மெயின் கேரக்டரா போடல, இந்த ஆத்தரை கழுவி ஊத்துறேன் அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோயின் ஆத்தருக்கு மெசேஜ் போட்டுருப்பா. ஆனா நம்ம ஹீரோயின் அவருக்கு மெசேஜை போட்டு கொஞ்ச நேரம் அந்த எல்லா ஹேர் டியூக்கிற போட்டோவை நம்ம ஹீரோயின் குறுகுறுண்டு பார்த்துட்டு இருந்திப்பா. திடீர்னு மெசேஜ் வந்துடுச்சு, என்ன இது இப்போ நான் மெசேஜ் போட்டோம், அதுக்கடையிலே ஆத்தர்கிட்ட இருந்து ரிப்ளை வந்துட்டு, அவர் என்ன அவ்வளோ பிஸியா இருக்கிறாள், அவர் அப்படி எனக்கு ரிப்ளை பண்ண முடியும் உடனடியா அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கா. ஷாக் ஆகிட்டு அந்த மெசேஜ் பாக்ஸை ஓப்பன் பண்ண நம்ம ஹீரோயின் திடீர்னு அதுல இருந்து ஒரு வெளிச்சம்,
அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயின் இங்க கண் முடிக்கிறா என்ன நடந்துச்சு எனக்கு அப்படின்ன மாதிரி தலையில வேற ஒரு கட் ஒன்று போட்டு கிடக்கு. நம்ம ஹீரோயின் கண்ணடியில் அவட மூஞ்ச பார்த்து ஷாக் ஆயிட்டா. நம்ம ஹீரோயின் இவன் இவ்வளோ அழகா இருக்கா அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டியா அழகா. அதோட முக்கியமானது ஒன்று இருக்கு, இந்த பொம்புல அவ ஹீரோனு பதறு என்னன்னு பார்த்தா இவ தான் வில்லினஸ் இந்த ஸ்டோரியிலே. அவ ஹீரோயின் கடுசாக் ஆயிட்டு அடப்பாவிகளாடா எப்படி இங்க வந்தேன் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் திருந்து முழிச்சிக்கிட்டு இருப்பா. போச்சே எல்லாம் போச்சே, தலை வேற வலிச்சிட்டு பார்த்தா தலையில வேற ஹட்டு என்ன நடக்குது இங்க அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோயின் ஷாக் ஆயிருவா. அப்ப திடீர்னு மாதிரி ஒரு மேடம் நீங்க எழும்பிட்டீங்களா அப்படின்னு மாதிரி கேட்கும். நம்ம ஹீரோயின் ஷாக் ஆயிரா, யாரது அப்படின்னு நம்ம ஹீரோயின் திரும்பி பார்த்தா அங்க ஒரு மேடு, நீங்க எழும்பிட்டீங்களா அப்படின்னு மாதிரி கிட்ட வந்துருப்பா. கிட்ட வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் முடிச்சிருக்கிறத பார்த்துட்டு அவ ஷாக் ஆயிரு கத்துவா, மேடம் நீங்க எழும்பிட்டீங்களா அப்படின்னு. அப்ப நம்ம ஹீரோயின் அவ கத்துறத பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் வேற கத்துவா, ஏய் சத்தவ கத்தாத இடைப்பா அவ கிடக்கு அப்படின்ன மாதிரி. அப்ப அவ சொல்லுவா, நீங்க கொஞ்ச நாள் கூடி ரெஸ்ட்ல இருந்தீங்க 3 நாள் கூடி உங்களுக்கு தலையில அடிபட்டு அப்படின்ன மாதிரி. ஓகேண்டு கேட்கும். நம்ம ஹீரோயின் என்ன நடந்தீங்க எனக்கு ஒன்னும் தெளிவா ஞாபகம் இல்லை அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவா. அதுக்கு எனக்கு கொஞ்சம் தலை வலிக்கிற மாதிரி இருக்குன்னு நம்ம ஹீரோயின் சொல்ல வைக்கல, நீங்க வேணுங்கிட்டு போயிட்டு மோதி நீங்களே இப்ப வலிக்கிட்டீங்களா அப்படின்னு அந்த மெயிட் சொல்லுவா. என்ன விஷயம் நடந்திருக்கீங்கடா நம்ம ஹீரோனுக்கு அப்பா புரிய வரும். என்னடா நம்ம ஹீரோயின் வந்து அவங்க அப்பாவோட சண்டை போட்டுட்டு இருந்தி. இப்ப அந்த எம்பேர்ல உள்ள கிரவுன் பிரின்ஸை நம்ம ஹீரோனுக்கு பிடிச்சிருந்துச்சு. நம்ம ஹீரோயின்ட்டு அந்த உடம்புல இருந்து அந்த வில்லியனஸுக்கு பிடிச்சிருச்சு. அதில் அந்த கிரவுன் பிரின்ஸை எனக்கு கல்யாணம் முடிச்சு தரணும், மேரேஜ் பண்ணி தரணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் தொல்லை பண்ணிட்டு இருந்து. இப்ப டியூக்கு அப்ப டியூக் ஒத்துக்கிட்டு இருந்திக்க மாட்டார். அதெல்லாம் இவ என்ன செஞ்சு இப்பண்டா வில்லியனஸ் செவத்துல ஏகத்து அவட தலையே அடிச்சுப்பா. இதெல்லாம் நம்ம ஹீரோனுக்கு ஞாபகம் வர இவ்வளவு கேவலமானவளா அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருந்தீப்பா. அப்போ நம்ம ஹீரோனுக்கு திடீர்னு ஒரு பிளான் வந்துருச்சு. அப்ப நம்ம ஹீரோன் அந்த பிளானை நினைச்சு போட்டு வில்லத்தை நம்ம சிரிக்கிட்டீப்பா. மேடு பாப்பா என்ன செய்யற அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோன் நினைச்சிட்டு இருப்பா. நான் வந்து என்னை பிடிச்ச கேரக்டர் அந்த ஆர்டியூக், அவனை கல்யாணம் பண்ணிட்டு நான் ஜாலியா இருப்பேன். அந்த கிரவுன் பிரின்ஸ் ஆகுது வேற யாராவது எனக்கு அவன் தேவையில்லை அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோன்ற கண்ணுல ஒரு ஒளிவட்டம்னு தெரிஞ்சிச்சு. ஃபேவரட் கேரக்டரை நான் மீட் பண்ண போறேன் அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோயின் நினைச்சிட்டு இருந்தீப்பா. ஏன்னா நம்ம ஹீரோனுக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருச்சு. என்னத்த சொல்ல, நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப அட்மையர் பண்ணி பார்த்துட்டு இருந்தீப்பா அந்த கேரக்டர். அதெல்லாம் பத்தி நம்ம ஹீரோயின் நினைச்சு பார்த்து வெக்கப்பட்டுக்கிட்டு இருப்பா. அப்ப அந்த மெய்டுக்கு ஒன்றும் புரிஞ்சிரு, மெய்டு என்னான்னு பார்த்துட்டு இருப்பா. அப்ப நம்ம ஹீரோயின் சொல்லுவா, நான் உடனே யூக்கா மீட் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லுவோம். அந்த மெய்டு சாக்க பாப்பா. அப்போ நம்ம ஹீரோயின் நினைச்சிட்டு இப்போ நான் டியூக்கை மீட் பண்ணுறேன், விஷயத்த சொல்கிறேன், எல்லாத்துல இருந்து நான் மீண்டு வரேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினைச்சிட்டு இப்போ நம்ம ஹீரோயின்ற உடம்புக்குள்ள இருக்கிட்ட இப்போ யாரு நாம இல்லை அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் நினைச்சிட்டு இருப்பா. கல்யாணம் முடிச்சுட்டு நான் என் வாழ்க்கையை பார்த்துட்டு போய்த்துருவேன், இந்த ஃபேமிலியில் யார் இருக்கிறேன், நான் ஓடிடுவேன் இந்த இடத்த விட்டு அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் வில்லத்தனமான பிளானை யோசிச்சுக்கிட்டு இருப்பா. மேடு அங்கேருந்து பார்த்துட்டு அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லுவா, என்னைய டக்குன்னு நான் மீட் பண்ணணும், அதெல்லாம் நான் இப்போ கிளம்பணும் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு டியூக்கை மீட் பண்ணுறதுக்காக மேடம் உங்களுக்கு உடம்பு சரியில்லை, அதெல்லாம் கொஞ்சம் இருந்துட்டு போகலாம் அப்படின்னு மாதிரி சொல்லுவா. ஆனால் நம்ம ஹீரோயின் கேட்டிக்க மாட்டா. டீயை ஊற்றி கொடுத்துட்டு அந்த மேடு சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்போ நம்ம ஹீரோயின் சாக்காய் கேட்பா, உண்மையிலேயே அந்த இடத்துல நாங்கள் அவ்வளோ கேவலமெல்லாம் நடந்துக்கிட்டே அந்த டியூக்கோட நாங்கள் கிரவுன் பிரின்ஸை கல்யாணம் முடிக்க கேட்கல அப்படின்னு ஒரு செல்லக்கல. அந்த மேடு செல்ல வருவா. ஆமாம் நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னாண்டு செல்ல வரைக்கல. நம்ம ஹீரோயின் வாயை பொத்திடுவா. எனக்கு தெரியும் நீ வாய மூடு, நான் தேவலாமா உடையிட்ட கேட்டுட்டேங்கம்மா அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினைச்சிட்டு இருந்தீப்பா. ஏன்னா நம்ம ஹீரோயின் அவ்வளோ கேவலமா இருந்தீப்பா. அந்த டியூக் கூட சண்டை போட்டு அவ்வளோ கூத்தலாமா இருந்தீப்பா. நம்ம ஹீரோயின் அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு போகிறோம், டியூக்கை சமாதானப்படுத்துகிறோம், விஷயத்த முடிக்கிறோம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் அந்த இடத்த விட்டு கிளம்பியிருப்பா. போய்க்குள்ள 2 கார்ட்ஸ் வந்து அந்த வழியை மறைச்சிருவாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் அந்த கத்தியில் இருக்கிற அந்த கூர்மையான விஷயத்தை பார்த்து பயந்து வைத்துருவோம். என்ன இது அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஷாக்காகி கண்ணை மூடிட்டு சரியா பயந்துருவா. இந்த இடத்துல அந்த ஒன்று தெளிவாக தெரிய வரும், நம்ம ஹீரோனுக்கு வந்து அந்த கூர்மையான பொருட்களை கண்டா நம்ம ஹீரோனுக்கு சரியான போய் அந்த மேடு வந்துட்டு பின்னால, என்ன மேடம் உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே அப்படின்ற மாதிரி அந்த மேடு பின்னால் கத்திட்டு வரவும் நம்ம ஹீரோயின் கண்ணை மூடிட்டு அப்படியே நம்ம ஹீரோயின் சரியான பயத்திலே உறைஞ்சி போய் நிற்கிற அந்த மேடு, உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே மேடம் அப்படின்ட்டு அந்த காட்ஸை பற்றி, உங்களுக்கெல்லாம் மரியாதை ஹெரியாவா அப்படின்ன மாதிரி, என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்ன மாதிரி அவ கத்தி விட்டுடுறா. அந்த காட்ஸ்லாம் பார்த்து அந்த காட்ஸில் ஒருத்தையும் நான் அவங்கள ஒரு மாதிரி முறைச்சி பார்த்தாமே இருந்தீங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோயின் பார்த்து போட்டு சரியா ஷாக்காக இருப்பா. என்ன உங்கள் வழிய விட மாட்டேன்றாங்களா அப்படின்ன மாதிரி. அப்போ அந்த மேடு அப்பா சொல்ல ஆரம்பிக்கிறா, உங்களை டியூக் வந்து ஹவுஸ் அரெஸ்ட்ல வச்சார், அதெல்லாம் நீங்கள் இப்போ வெளியே போகல அப்படின்ன மாதிரி. சரின்னு நம்ம ஹீரோயின் மேடை பார்த்து சொல்றா, இது ஹவுஸ் அரெஸ்டா, இதைத்தானே பிள்ளை நீ முதல்ல சொல்லியிருக்கணும் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ள நினைக்கப்படா. குறுகுருண்டு பார்க்கவும் மேடு டவுட்டோடைய பார்த்துட்டு இப்போ மேடம் என்ன செய்ய போறாங்க அப்படின்ன மாதிரி அவ குறுகுருண்டு பார்த்துக்கல. நம்ம ஹீரோயின் சரி வீடு இப்போ ஆச்சும் தெரிஞ்சுக்க அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லி போட்டு மேடை பார்த்து சொல்றா, ஹவுஸ் அரெஸ்டா இருந்தாலே நான் வெளியே போவேன், எனக்கு ஒரு ஐடியா வேணும் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் யோசிச்சுக்கல. மேடு நீங்கள் வெளியெல்லாம் போகிற, அப்போ உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நான் அதை செஞ்சே ஆகணும் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் என்னத்தை பற்றி யோசிக்கிற. பார்த்தா ஒருத்தன் அந்த ஜெயிலுக்கு ஆடப்பட்ட கிடக்கும், அவனை பார்த்து நம்ம ஹீரோயின் யோசித்து போட்டு மேடை பார்த்து சொல்றா, நான் இப்போ கிளம்பியாகணும், எனக்கு உதவி செய் அப்படின்ன மாதிரி அந்த மேடை பார்த்து சொல்றா. அந்த மேடு ரெஃபர் நானா. அப்போ அவளை பார்த்து சொல்லிட்டு இருக்கல நம்ம ஹீரோயின் சொல்றா,
அவனை நான் மட்டும் ரிலீஸ் பண்ண விட்டேன், எனக்கு எதிர்காலத்துல அவன் தான் பெரிய வில்லனாவே வருவான், என்னைய கொண்டாலும் கொண்டு விட்டுருவான் அவன் அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோயின் யோசித்துக்கிட்டு இருக்கா. நான் இங்க இருந்து அந்த கவுத்த கட்டி கீழே இறங்குறேன், நீ அந்த கவுத்தை மட்டும் பிடிச்சிக்கமா அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோயின் மேடை பார்த்து செல்லவும் மேடு சாக்காயிட்டா என்ன அப்படின்னு மாதிரி வெயில் பார்த்துக்கல. பார்த்தா நம்ம ஹீரோயின் கவுத்தை பிடிச்சி இறங்கிக்கிட்டு இருக்கா. மேடு பார்த்து 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 நிக்கல நம்ம ஹீரோயின். சரி சரி நான் பார்த்துட்டு தான் போறேன், எனக்கு கண்ணிருச்சு அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோயின் கீழே இறங்கிட்டு போவா. இறங்கிட்டு நம்ம ஹீரோயின் ஒரு வழியா கீழே வந்துடுவா. மேடு நம்ம ஹீரோயின் விழுந்துடான்னு நினைச்சு மேடு பதறிக்கிட்டு இருப்பா. நம்ம ஹீரோயின் கீழே வந்து ஒரு வழியா வந்தாக்கிப்பா அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோயின் செல்லடிப்பா. மேடு மேடம் பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி, உங்களுக்கு ஒன்றும் ஆகலைன்னு தெரிஞ்சோடனே மேடு சந்தோஷத்துல பேத்துட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியா வழி அனுப்புவா. நம்ம ஹீரோயின் சரி சரி இந்த புள்ள என்ன ஓவரா ரியாக்ட் பண்ணுது, நம்ம இது நம்மளோட வேலையை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் அந்த இடத்தோடு போவா. இடம் ஃபுல்லா ரொம்ப குளிரா இருந்துச்சு, சரியான குளிரா இருந்துச்சு இடம் ஃபுல்லா. நம்ம ஹீரோயினுக்கு சரியா சாக்கா இருந்துச்சு. என்ன அந்த இடம் ஃபுல்லா சரியான குளிரா கிடக்கு, நடுங்குது காலையெல்லாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பதறிக்கிட்டு பேத்துட்டு தெரியுவா. அப்ப நம்ம ஹீரோயின் போற வழியில ஒரு ஆளா கண்டு ஒழிச்சிருவா. யாருன்னு பார்த்தா அந்த இடத்துல ஃபீமேல் லீடு இருக்கியா அவ வந்திருப்பா. ஃபீமேல் லீடை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் ஷாக் ஆயிருவா. இவன் என்ன செய்யறாங்க அப்படின்ன மாதிரி. அப்பா நம்ம ஹீரோனுக்கு தெரிய வந்தீங்க இந்த ஃபீமேல் லீடுக நம்ம ஹீரோயின் சிஸ்டர். அப்ப அந்த ஃபீமேல் லீடர் அந்த இடத்துல நடந்து பேச்சுக்கலாம். நம்ம ஹீரோயின் பாப்பா அந்த பொம்பளை என்ன இங்க நடந்து பேத்துட்டிக்கா, ஒரு வேலை அவனை ரிலீஸ் பண்ணியிருப்பாவோ ஐயோ அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் நினைச்சு பார்த்து சீச்சி இரியா அப்படின்ன மாதிரி சரி போட்டு நம்ம ஹீரோயின் அந்த அண்டர் கிரவுண்ட் பிரசனுக்கு போய்த்திருப்பா. அந்த இடத்துல போய்த்து நம்ம ஹீரோயின் தேடி பாப்பா எங்கரிச்சான். அப்போ பார்த்தா அங்கே ஒருத்தன் சோகத்துல குந்திக்கிட்டு இருப்பான். அவனை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் இவன் தான் ஆள் அப்படின்ன மாதிரி பார்ப்பா. அவனு நம்ம ஹீரோனை பார்த்தோன்னே ஒரு மாதிரி ரியாக்ஷன் ஒன்று கொடுப்பான். அப்போ நம்ம ஹீரோயின் நினைச்சு பார்க்குறா இவன் தான் வந்து எதிர்காலத்திலே அசாசின் கில்டோட லீடராக வர போறான். அவன் வந்து அந்த அசாசின் கில்டோட லீடர் ஆகினோடனே நம்ம ஹீரோனை தான் பழிவாங்க துடிச்சிக்கிட்டு இருப்பான். அதெல்லாம் நம்ம ஹீரோயின் நினைச்சு பார்த்துப்பிட்டு சோகமா அவனை காப்பாத்தி அவனுக்கு அவன் பாவமெல்லாம் பார்த்தது யாருண்டா நம்ம ஹீரோயின்ற தங்கச்சி. ஏன்டா அவனை மெயில் லீட் அவனை டெய்லி பார்க்க வர்றது, அவனுக்கு சாப்பாடு கொண்டு வர்றது, அவனுங்க அதை எடுத்து சாப்பிட்டு நம்ம ஹீரோன்ற தங்கச்சி அந்த மெயிலிட இவன் பாதுகாத்துட்டு இருந்திப்பான். ஆனா நம்ம ஹீரோனை பிடிச்ச ஏரியா இவனுக்கு. அவன் வந்து அசாசின் கில்டோட லீடராகவும் மாறிப்பான் கடைசியில. அதை பத்தி யோசித்து பார்க்கல. அவன் ஒரு மாதிரி மூஞ்ச வச்சுட்டு நம்ம ஹீரோனை பார்த்து நீங்க வந்துட்டீங்களா அப்படின்னு மாதிரி கேட்டுட்டீங்க. நம்ம ஹீரோன் கிட்ட போவோம் கேட்குறான். அவன் உங்களுக்கு உடம்பு சரியில்லை எங்கேயோ காயம் பட்டிக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் நான் கேள்விப்பட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு நம்ம ஹீரோன் இவனுக்கு இப்போ தெரிஞ்சிச்சுன்னு பார்த்துக்கலாம். அவன் அப்பாவிட்ட மூஞ்ச வச்சுக்கிட்டு நீங்க இப்போ ஓகே சார் நான் இங்கே வந்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவன் பாவமா மூஞ்ச வச்சுட்டு கேட்கும். நம்ம ஹீரோன் என்ன பண்ற ரியாக்ஷனே வேற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் பார்த்துட்டு அவனை பார்க்குற அவனுக்கு ஒரு மாதிரி சோகமான பேச வச்சுட்டு நீங்க என்னை பார்க்க வந்துருக்கீங்களா அந்த ஏழாவதோட அப்படின்ற மாதிரி கேட்கல. நம்ம ஹீரோன் சொல்றா இவன் என்ன இப்படி யோசித்துருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் மனசுல எல்லாத்தையும் போட்டு யோசித்துட்டு இருக்கேன். இவன்ற ரியாக்ஷன்ல வித்தியாசமா இருக்கு, என்ன சொல்றேன் நான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் குழப்பமாவே இருக்கா. என்ன நடக்குங்க நம்ம ஹீரோனுக்கு ஒன்றும் புரிஞ்சிரியே. நம்ம ஹீரோன் வந்து அவனோட கண்ணெல்லாம் தோண்டிருப்பா. உண்மையான வில்லினஸ் வந்து ஏன்டா ரெட் கலர் கண் இருக்கிறதால அவனை நம்ம ஹீரோனுக்கு பிடிச்சிரியே. அது மட்டும் இல்லாமல் அந்த கண் வேறொரு விஷயத்துக்காக தேவைப்பட்டிருக்கீங்க, அதால அந்த வில்லினஸ் கண்ணை பிடிங்கிருப்பாவன்ற. அதை பற்றி நம்ம ஹீரோயின் யோசித்து பார்த்துக்கிட்டு இப்படிப்பட்ட ஒரு அப்பாவிட கண்ணையா பிடிக்கணும் அந்த வில்லினஸ் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சேடா ஃபீல் ஆகிட்டு இருந்தீப்பா. அப்போ அவன் ஹைலையும் ஒரு சிம்பிள் ஒன்று இருந்துச்சிங்க. இதான் வந்து அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் உள்ள அந்த கான்ட்ராக்ட் சிம்பிள் ஆட்டாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் அந்த கையை தொடப்போவாப்பா. சிசி வேணாம் அப்படின்னு நம்ம சொல்லிப்பட்டு நம்ம ஹீரோயின் விட்டுருப்பா. நம்ம என்னத்துக்கு சும்மா இது செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனை கையை தொடாம முடிச்சுக்கல. அவன் என்ன செய்ய பார்க்குறீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனை பார்த்து கேட்டுட்டு அப்போ நம்ம ஹீரோயின் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி அந்த டோரை ஓப்பன் பண்ணி விட்டுருப்பா. அதில் அவனும் வெளியே வந்துட்டு கேட்பான் இப்போ என்ன செய்யறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கல. நம்ம ஹீரோன் அந்த துறப்படத்துக்கு எறியுவான். அவன்ற காலுக்கு கீழே எரிக்கி கூட நம்ம ஹீரோயின் செல்லுவா. அவனு பாப்பா என்ன செய்யறது. நம்ம ஹீரோயின் செல்லுவா அச்சோ கை தவறிட்டே நான் கையில் கொடுப்போன்னு பார்த்தா அதே நான் வில்லினஸ் நான் தூக்கி எறிஞ்சுட்டேன். நான் வில்லினஸ்மே ரியாக்ட்லாம் பண்ண பார்க்கலப்பா, யாருங்கன்னே தப்பா நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் நம்மகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ அவனுக்கு ஒரு மாதிரி சோகமா மூஞ்ச வச்சவேட்டும் ஒரு மாதிரி என்ன செல்றன்னு ஏரியா ஒரு மாதிரி அப்பாவிடம் பார்த்துட்டு அந்த துறப்ப நம்ம ஹீரோயின் சொல்ற அதை கலட்டு அப்படின்ற மாதிரி அவனுங்க அதை ஆர்டர் மாதிரி எடுத்து அதை கழட்டிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் பார்க்குறா வேணும் என்ன சொன்னாலும் செஞ்சுட்டு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் அவன்ற கையில் நிறைய சாப்பாடு சாமான் அவன் தங்குறதுக்கான பணம் எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் தூக்கி தூக்கி கொடுக்குறான். அவனுக்கு ஒரு நம்ம ஹீரோனை பார்த்துட்டு இருக்கான். அவன் ஒன்றும் செய்யலை. நம்ம ஹீரோயின் என்ன செய்யறாண்டு அவனுக்கு அப்பாவிடம் மூஞ்சி வச்சிருப்பாச்சுக்கல. நம்ம ஹீரோயின் சரி இதை எடுத்துட்டு இங்கே இடத்த விட்டு கிளம்பிடு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் அவனை பார்த்து சொல்லும். அவனும் ஒரு மாதிரி கோமா என்னையோட ஃபேஸை வச்சுட்டு பார்த்துட்டு இப்போ நம்ம ஹீரோயின் அப்போ என்ன செஞ்சீங்க அப்படின்ற மாதிரி அவனுக்கு சாக்கா இருந்தீங்க. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்றா இந்த இடத்துல இருந்து நீ நிறைய கஷ்டப்பட்டு அங்கே இருந்து கிளம்பிடு நீ அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லவும் அவனுக்கு சாக்கத்தான் இருந்தீங்க. நம்ம ஹீரோயின் சொல்ற ஒரு வார்த்தை நான் சொன்னது புரியலையா, இந்த இடத்த விட்டு நீ கிளம்பிரு இப்பவே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் ஆர்டர் மாதிரி சொல்ல அவனுக்கு சாக்கா இருந்துச்சு. அவனும் ஒன்றும் பேசிருக்கே இல்லை அவனுக்கு. அப்போ அந்த காசையும் பாப்பா அவன் பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுவா
உடனே நான் இப்போ ஃப்ரீ பண்ணி விட்டேன். நீ இப்போ ஃப்ரீ பேர்ட்ஸ் அட்டா நீ எங்கனாலும் போலாம் அப்படின்ன மாரி நம்ம ஹீரோயின் சொல்லுவா. இனிமே நீ யாருக்கு கீழயும் அடிமையா இருக்க தேவயில்லண்டவும் அவன் ஒரு மாரி ஷாக்கா தான் பார்த்துட்டு இருந்திருப்பான். திடீர்னு கண் கலங்கி கத்திரிப்பான். என்னையே நீங்க வெளிய துரத்துறீங்க. நான் என்ன தப்பு பண்ணேன் உங்களுக்கு? நான் உங்களுக்கு கீழ வேலை செய்யணும்னு தானே இருக்கேன். நீங்க என்ன சொன்னாலும் செய்வேன். உங்களுக்கு ஒரு அடிமையாட்டம் நான் அப்படின்ன மாரி அழுதுகிட்டு இருப்பான். பாப்பா அவன் முட்டி போட்டு அழுதுகிட்டு இருப்பான். ப்ளீஸ் என்னைய உங்க கூடயே வச்சுக்கிலுங்க. என்னைய வெளிய அனுப்பாங்க அப்படின்ன மாரி பயப்புல கதறி கதறி அழுதுட்டு இருப்பான். நம்ம ஹீரோனே அழுத எலும்பு எலும்பு அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லு அவன் சரியா ஃபீல் பண்ணியிருப்பான். என்னைய மன்னிச்சிடுங்க, நான் எல்லாத்தையும் உங்களுக்கு தப்பா செஞ்சிருந்தேன். என்னைய உங்க கூடயே வச்சுக்கலுங்கன்னு அவன் எவ்வளோ செல்ல ஆரம்பிச்சிப்பான். நம்ம ஹீரோயின் இவ்வளோ கேவலமானவள் ஆய்வாள் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் நினைச்சு பார்த்திருப்பான் அந்த வில்லியனஸை பற்றி. அப்போ அவன் அழுத பார்த்து நம்ம ஹீரோயின் நீங்க இருந்து கிளம்ப சொன்னேங்கண்ணா அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லியிருப்பா. இருந்தாலும் நம்ம ஹீரோயின் இருக்கிற உடம்பு அந்த வில்லியனஸ்ன்றதால நம்ம ஹீரோயின் பாவமாக சொன்னாலும் அது அந்த வில்லியனஸ் சொல்கிற மாதிரி தான் இருந்துச்சுங்க. அப்போ அவனும் கத்திக்கிட்டே மேலே திரும்பி பார்ப்பான். நம்ம ஹீரோனை பார்த்துப்பட்டு சரின்ட்டு அவன் அந்த இடத்த விட்டு கிளம்பியிருப்பான். நம்ம ஹீரோனு எப்பா ஒரு வழியா ஒரு தொல்லை போய்த்துப்பா அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டீப்பா. எதிர்காலத்தில் எனக்கு வர த்ரெட் இப்போவே முடிச்சு விட்டேனா அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டீப்பா. ஒரு நாய்க்குட்டி அழுதுறேன் கத்திட்டு இருக்கேன். அவனை பெக் பண்ணி அனுப்புறதுலேயே நீ போய் மோயிண்டாயிட்டு அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டீப்பா. அப்படியே சேப்பாவன்ற பப்பியாட்டம் தான் இருக்கு அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோன் அந்த இடத்துல நான் இங்கே இருந்து பெஸ்ட்டு கிளம்பணும். எப்பா என்ன குளிர் இது அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் நடுங்கிக்கிட்டே அந்த இடத்துல போய்த்துட்டீப்பா. எதிர்காலத்தில் அவன் அசாசினா வந்தாலும் என்ன வந்தாலும் என்னைய இனிமே தொல்லை பண்ண மாட்டான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு யாரும் இல்லை ஏன்னா இப்போ கிளம்பலாம் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்குள்ள போவா. ஆனால் நம்ம ஹீரோயின் பேத்துட்டுக்கலே ஏய் நில்லு அப்படின்ன மாதிரி ஒரு குரல் சாக்காயிருவா. நம்ம ஹீரோயின் எவனும் இல்லைன்னு விட்டுறடா உள்ள வந்து எவன்டா அவன் நான் பார்க்காம இருந்தவன் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் திரும்பி பார்த்தா பின்னால் ஒருத்தன் டெரரான பேச வச்சுக்கிட்டு உனைய ஹவுஸ் அரெஸ்ட் தானே பண்ணி வச்சு கிடக்கு, நீ என்ன அங்கே நடமாறிட்டு கிடக்காண்டிக்கலாம். நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி வில்லினஸ் பேச வச்சுட்டு பார்த்துட்ருவா. நம்ம ஹீரோயின் சாக்காத பாப்பா. ஆனால் அதை வில்லினஸ் பேசுன்றதெல்லாம் அப்படி பண்ணிடுறேன். நம்ம ஹீரோயின் பாப்பா சாக்கா பார்த்தா நம்ம ஹீரோயின்ற தம்பிக்கரை வந்திருப்பான். 1 வயசா 2 வயசு எல்லாமே. ஆனால் அவன் வந்துட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து என்ன செய்யறா நீங்க அப்படின்ன மாதிரி கேட்டுட்டு இருப்பான் டெரரான ஃபேஸில். நம்ம ஹீரோயின் செல்ல ஆரம்பிக்கிறா. இவன் தான் வந்து இந்த டியூக் பேசலியன் அவன்ற செகண்ட் சன் இவங்க அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து அவன்ற பேர் ரிச்சர்ட் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு அவனு டெரரான பேச வச்சுட்டு இங்கே என்ன செஞ்சுட்டு இருக்க நீ அப்படின்ன மாதிரி கேட்பான் நம்ம ஹீரோனை பார்த்து. நம்ம ஹீரோனு நான் வந்து இங்கே சும்மா நடமாறலான்ட்டு வந்தேன் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கல. அவன் கேட்பான் உன்னைய டியூக் வந்து வெளியே வரவனான்னு சொல்லி வச்சுச்சார், உனக்கு நடமாடணுமா அப்படின்ன மாதிரி அவன் டெரரான பேச வச்சுட்டு கேட்கவும் நம்ம ஹீரோயின் கோப்பட்டுருவா. எல்லாரும் என்னத்துக்குற என்னைய வந்து தொல்லைப்பட்டுச்சுக்க. அவன் என்னண்டா அந்த காவலாளி என்னைய முறைச்சி பார்க்குறான் வெளியே போவானான்னு சொல்லிக்கிட்டு இவன் என்னண்டா இடையிட்ட வந்து கனமா கேள்வி கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்ன மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஹீரோயின் இருந்தாலும் இவன் என் தம்பிக்காரன் என்னோட வயசு இளமை இவனை எப்படி ட்ரீட் பண்றது, நம்ம ஒரு அடிமை போல ட்ரீட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிடு. நம்ம ஹீரோயின் அவனை பார்த்து உன்னோட அக்கா கிட்ட நீ இப்படியாடா மரியாதை இல்லாம நடந்துக்கலுவா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டுருவா நம்ம ஹீரோயின். அதுக்கு அவன் பேஸ் ரியாக்ஷனை பார்க்கணுமே ஒரு மாதிரி பேச வச்சுட்டு பார்த்துட்டு அவனுக்கு ஷாக்கா இருந்துச்சு. இவன் அக்கா சொல்லிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி பார்க்கல. நம்ம ஹீரோயின் என்னடா வினோதமா பார்த்துக்கிட்டு இருக்கா, உன்னோட அக்காக்கு இப்படிதான் நான் மரியாதை கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்கல. ஏய் நீ இப்போ என்ன சொன்ன, நான் உனக்கு அக்காவா அப்படின்ன மாதிரி அவன் கேட்டு இல்லை அது இல்லை நீ எனக்கு அக்காவா அப்படின்ன மாதிரி அவன் சாக்கான பேச வச்சுட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. ஏன்டா இதுக்கு முன்னால நம்ம ஹீரோன்ற உடம்புல இருந்து அந்த வில்லினஸ் வந்து பிரதர்ன்னே சொல்லி கூப்பிட்டு இருக்க மாட்டான் அவனை. அதால அவங்க அப்படி குழம்பி போய்தான் நம்ம ஹீரோனை போட்டு குழப்போம். டே என்னைய குழப்பாடா அப்படின்ன மாதிரி சொல்லி போட்டு நம்ம ஹீரோயின் நான் தெளிவா சொல்றேன் நான் உன்ட அக்கா அதால உனைய பிரதர்னு என்னடா கூப்பிடணும் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்பா அவனை பார்த்து. அப்ப அவனு ஒரு மாதிரி அமைதியா இருக்கான் அந்த இடம் ஃபுல்லா. அவனும் ஒரு வார்த்தையும் பேசிக்க மாட்டான். ஒரு அப்பாவியிட்ட மூஞ்ச வச்சுட்டு நீ இப்போ என்ன சொன்னா உடனே நாங்கள் அக்காண்டு கூப்பிடலாமா அப்படின்ன மாதிரி பாவம் மூஞ்ச வச்சுட்டு கேட்பேன் நம்ம ஹீரோனை பார்த்து. நம்ம ஹீரோயின் ஆமாம் கூப்பிடலான்னா சொன்னேன் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிவிட்டு இருமுவா கேண்டு அண்டு நம்ம ஹீரோயின் இருமிக்கிட்டு திரும்புவா. திரும்பின உடனே நம்ம ஹீரோயின் தும்மல் வேற வந்துரு. இந்த குளிர்னால எல்லாம் நடக்குது எனக்கு இப்போ வந்துட்டு என்ன பதில் சொல்லுவேன், நான் அந்த இடத்தோடு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அச்சும்னு தும்மிக்கிட்டே இருப்பா. அவன் கதையை போற அச்சும்னு நம்ம ஹீரோயின் சரியான தலதோஷம் நம்ம ஹீரோயினுக்கு. என்ன செய்யறன்னு பார்த்துட்டு இருப்பா நம்ம ஹீரோயின். அவனு ஒன்றும் பேசிக்க மாட்டான். நம்ம ஹீரோயின் அவனை பிரதர்ன்னு சொல்லி கூப்பிட்டதுன்னு எனக்கு அவனுக்கு ஒரு மாதிரி சந்தோஷமா ஃபீல் பண்ணிட்டு இருந்திப்பான் பயவில். நம்ம ஹீரோயின் இங்கே வந்து என்ன தடுமலியா இலக்கி அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் மூக்க சீறிக்கிட்டு இருந்திப்பா பிடிக்க. அப்போ நம்ம ஹீரோயின் ஏதோ சத்தம் கேட்குது வெளியே அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் திரும்பி பார்த்தா வெளியே எல்லாரும் யாருக்காகவோ காத்துக்கிட்டு இருக்காங்க பயவில். யாருக்கு தான் அப்படி காத்துட்டு இருக்காங்கன்னு பார்த்தா டியூக் பேசலியன் வாரத்துக்காக அவங்க எல்லாரும் காத்துட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோன்ற சிஸ்டர் நம்ம ஹீரோன்ற பிரதர் ரிச்சர்ட் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறத நம்ம ஹீரோயின் ஜன்னலுக்கு வழியிருந்து எட்டி பார்த்துக்கிட்டு இருப்பா. அப்போ ரிச்சர்ட் வந்து
பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவன் அங்க ஆட்களை பார்த்துட்டு இந்த மாதிரி திடீர்னு திரும்பி பார்ப்பான். நம்ம ஹீரோயின் என்னைய பார்த்துட்டானா பயப்புல அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பதறி போய்த்துருவா. இவன் என்ன திடீர்னு மாதிரி திரும்பி பார்த்துட்டா. நம்ம ஹீரோயின் ஷாக்கா இருந்தீங்க. அப்ப அந்த இடத்துல நம்ம டியூக் பாசலியன் என்ட்ரியை போட்டிருப்பார். அவர் வரவங்க உள்ளாக்கள் எல்லாம் மரியாதை செலுத்திட்டு இருப்பாங்க. அவர் வரைக்குள்ளே ஒரு மாதிரி டெரரா இருந்திருப்பார் பேச வச்சுட்டு. அப்ப நம்ம ஹீரோயின் நினைச்சி இப்ப இவர் வந்து ஒரு டெரர் பீஸ் போலயே, இவர்கிட்ட கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையா நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு அந்த மெய்டு அங்கிருந்து ஓடி இருப்பா. அவ ஓடி எங்கஹா போறா அப்படின்ற மாதிரி பார்த்தா நம்ம மெய்டு வந்து நம்ம ஹீரோயின் சொல்லிடிக்கா, உங்களை உடனே மீட் பண்ணமோ மேடம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனை பத்தி சொல்லுவோம். நம்ம ஹீரோயின் ஷாக் ஆயிருவா. இந்த கல்யாணத்துக்கு என்ன மீட் பண்ணணுன்றான் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட நம்ம ஹீரோயின் எப்படி நானும் அவனை மீட் பண்ணி என் கல்யாணத்தை பத்தி பேசணும்னு இருந்தேன் என் ஃபேவரட் கேரக்டர் அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிவிடு. ஹா கிடைச்சிக்கிறா சான்ஸ். அந்த டியூக் பேசலியன் வந்து அவன் வந்து ஒரு மாதிரி டெரர் பீஸ்னு நினைச்சிட்டு இருக்கேன். அவன் ரொம்ப புத்திசாலி அப்படின்ற மாதிரி தான் நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு மாதிரி அவன் ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அவன் நிறைய மைண்ட் கேம்லாம் ஆடுவாங்க, அதெல்லாம் நம்மளும் ப்ரிப்பேர் ஆகிட்டு தான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோயின் சரி மீட் பண்ணிடலாம், ரெண்டுல ஒன்று பார்த்துடலாம். நம்ம ஹீரோயின் கிளம்பிருப்பா. அந்த இடத்துக்கு போய்க்கலாம், ரெடி பண்ணிக்கலாம். மேடுக்கிட்ட சட்டையெல்லாம் போட்டு விட்டுருப்பா நம்ம ஹீரோயின். அப்போ நம்ம ஹீரோயின் மெய்டை பார்த்து கேட்பா, உனக்கு ஏதாச்சும் தோணுதா அப்படின்ற மாதிரி கேட்கும். மெய்டு என்ன மேடம் சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்கல. நம்ம ஹீரோயின் ஒண்ணுங்கள விட்டுடு அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லியிருப்பா. ஏன்னா நம்ம ஹீரோயின் வந்து இந்த உடம்புக்குள்ள வர கொஞ்சம் டிஃப்ரெண்டா நடந்துட்டு இருந்திப்பா. அதெல்லாம் நம்ம ஹீரோயின் அதை பத்தி கேட்டிருப்பா. அந்த மேடு என்னடி கேட்கும், சிசி வானாண்டு நம்ம ஹீரோயின் கிளம்பிருப்பா. அப்ப நம்ம ஹீரோயின் பெய்திருச்சுக்கலையே அந்த நைட்டு வெளியே தான் நிற்பான். நம்ம ஹீரோனை பார்த்து அந்த முறைஞ்சி பார்த்து அந்த காவலாளி அவனை பார்த்துப்பட்டு நம்ம ஹீரோயின் இவன் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோயின் சாக்க பார்த்துருப்பா. ஏன்னா நம்ம ஹீரோன் அந்த நைட்டு வந்து தும்மிக்கிட்டே வந்துருப்பா. அப்போ இவன் தான் நம்ம ஹீரோனை பார்த்துருப்பா. மேடம் நீங்க வெளியே இருந்து வரீங்க அப்படின்டா அப்படின்னு கேள்வி கேட்கல நம்ம ஹீரோன். ஆமா நான் வெளியே இருந்து வரேன் என்னப்பா அப்படின்னு நம்ம ஹீரோன் கேட்கும். அவன் வாயை மூடி இருப்பான். அப்போ நான் வெளியே போன விஷயம் உனக்கு தெரியும், பயப்புல அவனை உண்மையா விட்டுறப்பறா, விட்டு டியூக்ட மாட்டி விட்டாங்கன்னா நம்மளுக்கு பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு அவர் சொல்லிவிட நம்ம ஹீரோயின் நான் உன்னைய பத்தி டியூக்ட நல்ல விதமா 4 வார்த்தை எடுத்து சொல்றேன் அப்படின்னு அவர் சொல்லுவா. நம்ம ஹீரோயின் அவனுக்கு ரொம்ப நன்றி மேடம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயின் இப்போ சொல்ல போறது டியூக்ட நல்ல விஷயமா சொல்றேன் அப்படின்னு மாதிரி சொன்னதுக்கான காரணம் இவன் எந்த வார்த்தையும் டியூக்ட சொல்லிட போறான், நான் நைட்ல நடமாறினதை பத்தி அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிவிடு. அவளை பார்த்து ஒரு மாதிரி வில்லத்தனமான லுக்கை விட்டுட்டே போவோம். அவனு தலையை ஆட்டிக்கிட்டே இருப்பான். ஓகே ஓகே ஓகேன்ற மாதிரி. அப்போ நம்ம ஹீரோயின் நடந்து போய்க்கல. மேடு ஏன் நீங்க அவர்கிட்ட அப்படி சொன்னீங்க அப்படின்ற மாதிரி கேட்கல. அதே ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல. மேடு நான் தான் ஒரு முட்டாள், நீ மேடம் புத்திசாலி அப்படின்ற மாதிரி அவ சொல்லிக்கிட்டு வந்துகிட்டு இருப்பா. நம்ம ஹீரோயினு சரி அப்படின்ற மாதிரி உள்ள போலான்னு பாக்கிக்கலாங்க. வெளியே ஒருத்தங்க பார்த்துட்டே இருப்பா. நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு நீ என்ன செய்யற அந்த இடத்துல அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்டுருப்பா. அதுக்கு அவன் கேட்குறான், நானும் அதைத்தான் உனைகிட்ட கேட்குறேன், நீ என்ன செய்யற அப்படின்ற மாதிரி அவன் கேட்கவும் நம்ம ஹீரோயின் சொல்றா, நான் இங்கே ஒரு விஷயமா தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல. இது நான் எந்த ஃபேமிலி எந்த ஹவுஸு, நான் இங்கே எங்கண்டாலும் இருப்பேன், உனக்கு என்ன அப்படின்ற மாதிரி அவன் கேட்டுட்டு ரிச்சர்ட் நம்ம ஹீரோயினை பார்த்து. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்றா, அப்படியா அது சரி அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்த்துவிட்டு அவன் நம்ம ஹீரோனை பார்த்து கடும் கோமா ஃபேஸை வச்சுக்கிட்டு பார்த்துட்டு இருப்பான். நைட் நீ வெளியே போனதை பார்த்து டியூக்ட அப்படின்ற மாதிரி அவன் செல்ல வருவான். செல்ல வந்துவிட்டு நம்ம ஹீரோனை பார்ப்பான். நம்ம ஹீரோயின் ஃபேஸை பார்க்கணுமே ஒரு மாதிரி அப்பாவியிட வச்சுட்டு இவன் நம்ம ஹீரோன் அதை பார்த்து அவனே கடுப்பாக இருந்துச்சு. இவன் நான் பேச மாத்துட்டு அப்படின்னு விட்டு சுத்தி முத்தி யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு மாதிரி இவ்வளோ பார்த்து போட்டு நம்ம ஹீரோன்ட்ட சொல்றான், நீ வெளியே போன விஷயம் எனக்கு தெரியும், உனக்கு தெரியும், வேற யாருக்கும் தெரியா, அதில் யார்ட்டையும் சொல்லிடாத, நான் இதை மூடி மறைச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி சப்போர்ட் பண்ணி பேசிப்பான். அக்காக்காக நான் இதை கூட செய்ய மாட்டேனா அப்படின்ற மாதிரி. அப்போ நம்ம ஹீரோனு பரவாயில்லையே சப்போர்ட்லாம் பண்ணுறேன் பார்த்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோன் ஒன்றும் தெரியாம பேபேண்டு முழிச்சிட்டு ஜெயிக்கல அங்கே டோரை திறந்து விட்டு ஒரு ஆள் என்ட்ரியை கொடுப்பான். இங்கே டியூக்ரோ ஆஃபீஸுக்கு முன்னால வந்துக்கிட்டு என்ன நான்சென்ஸ் என்ன வார்த்தையெல்லாம் பேசிட்டுச்சிங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி அவன் கேட்டுட்டு இருப்பான். யாருன்னு பார்த்தான்ற மூத்த அண்ணன் ரிச்சர்ட் வந்து பிரதர் அப்படின்ற மாதிரி கூப்பிடுவான். நம்ம ஹீரோனுக்கு பேச பார்க்கணுமே, யாரா இவன் ஆனவனா வந்துடுறான் குறுக்கால் அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இப்போ பார்த்து அவன் டெரரான பேச வச்சுட்டு நம்ம ஹீரோனை பார்த்து நீ என்ன செய்யறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனை பார்த்து கேட்கும். நம்ம ஹீரோயின் முழிச்சுக்கிட்டு இருப்பா. அப்போ பிரதர் அப்படின்னு நம்ம செல்ல வரோம், நீ வாய மூடு, நீ சொல்லு என்னத்துக்கு இங்கே வந்துருச்சா, ஏதாச்சும் திரும்பவும் டியூக்ட பிரச்சனை பண்ண போறியா, போன முறை நடந்தேட்டம் இந்த முறை இங்கே ஏதாச்சும் பிரச்சனை பண்ணி அவரை தொல்லை பண்ணுறதுக்காக இங்கே வந்துருச்சா, உண்ட கெட்ட எண்ணத்தெல்லாம் அவருக்கு மேலே திணிச்சே வந்துருச்சா அப்படின்னு மாதிரி அவன் கேட்கும். நம்ம ஹீரோன்னு சொல்கிறா, நான் அவனுக்கு என் கெட்ட எண்ணத்தை திணிக்கிறதுக்காக இங்கே வரல, நான் டியூக் கூப்பிட்டதுக்காக தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். நம்ம ஹீரோயின் அவனும் ஒரு மாதிரி டெரரான பேச வச்சுட்டு நம்ம ஹீரோயினை முறைச்ச மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயின் சொல்றா, நான் எந்த ஒரு பிரச்சனையில இன்வால்வ் ஆக மாட்டேன் பிரதர் இனிமே அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவா. அவனுக்கு ஷாக்காயிரும் பிரதர் அப்படின்ன மாதிரி இவ சொல்லிட்டான்றதை பார்த்தோன்னே. அப்போ நான் அப்பா கூப்பிடான்றதுக்காக வெடியா வந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லுவா. அவன் ஷாக்ல இருந்து மீறல. அதுக்கடையிலேயே இப்ப டியூக் பேசலியான் கூப்பிட்டு இருப்பாரு.
என்ன வெளிய பேச்சு, வெட்டி பேச்சு பேசாம உள்ள வாங்க அப்படின்ன மாரி அவர் கூப்பிட்டுருப்பார். ஒரு மாரி டெர்ரன்னு ஆரவான்னு வந்துருச்சு. அவர மீட் பண்ண போய்க்கல. அவரும் உள்ள வந்தோன்னே எல்லாம் வாங்க அப்படின்ன மாரி அழைச்சிருப்பார். நம்ம ஹீரோயின் ரிச்சர்ட் அவன்ற பிரதர் எல்லாம் சேர்ந்து உள்ள போய்த்திருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோயின பார்த்து அவர் என்ன இப்போ உன் உடம்பெல்லாம் பரவாயில்லையான்னு கேட்கல. நம்ம ஹீரோ எல்லாம் பரவாயில்லங்க. இவர பார்த்தா கொஞ்சம் டெரரான ஃபேஸ வச்சுட்டு வைக்கிற மாதிரி இருந்துச்சு. இவர்ட்ட நான் எப்படி கான்வர்சேஷன் நடத்துவேன் அப்படின்ன மாரி. இவர் நெறைய மைண்ட் கேம் எல்லாம் விளையாடுவாருன்னு கேள்விப்பட்டேன். எனக்கிட்ட எப்படின்னா செய்வார் இவர் அப்படின்ன மாரி பார்த்துக்கல. அப்பா அப்படின்ன மாரி சொல்லி ஆரம்பிக்கல. அவருக்கு ஷாக்கு. அப்பான்னு கூப்பிட்டாளா இவள் அப்படின்ற மாரி நம்ம டியூக்குக்கே ஷாக்கு. அப்ப டியூக் ஷாக்கோட பாத்தீங்களா நம்ம ஹீரோயின் சொல்றா, அப்பா இனிமே நாங்க செல்ல வரைக்கும் நம்ம ஹீரோயின் கண்ணுல இருந்து தண்ணியா கொட்டும். இத பார்த்தோன்னே பேர்சன் பயந்துருவார். என்ன ஆச்சு உனக்கு ஏன் அழுற அப்படின்ன மாரி கேட்பாரு. நம்மட இவன் ரிச்சர்ட் பிரதர் நம்ம ஹீரோயின் பிரதரை பார்த்துட்டு பிரதர்காரனு பாக்குறான். என்ன இவ அழுறாவா அப்படின்ன மாரி அவனுக்கே ஷாக்கா இருந்துச்சு. இவன் என்னத்துக்கு இப்ப திடீர்னு அழுதுகிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோனுக்கு ஷாக்கு. என்ன அறியாமலே என் கண்ணுல தண்ணி எல்லாம் வடியுது அப்படின்ன மாரி நம்ம ஹீரோயின் வேற ஷாக்கோட பாத்துட்டு இருப்பா. அப்ப அவருங்க எழும்பியிருப்பார் அந்த இடத்த விட்டு. எழும்பி நம்ம ஹீரோயின் பக்கத்துல வந்து அந்த கச்சிப்பை கொடுத்திருப்பாரு. நம்ம ஹீரோனுக்கு வேற ஷாக்கு. இந்த ஆளு நான் டெரர் பீஸ்ன்னு பார்த்தா கச்சிப்லாம் கொண்டு சாரார் கண்ணை துடைக்கிறதுக்கு அப்படின்ன மாரி. அவர் இந்த கண்ணத்தோட முதல்ல புறவு பேசலாம் அப்படின்ன மாரி அவர் சொல்லியிருப்பார். அப்ப நம்ம ஹீரோயின் சாரி அப்படின்ன மாரி சொல்லியிருப்பார் நம்ம ஹீரோனை பார்த்து. அப்ப நம்ம ஹீரோயின் ஷாக்கா பார்த்துட்டு இருப்பா. உன்னை என்ன செய்யற அப்படின்ன மாரி பாத்தீங்களா. இந்த ஆள் ரொம்ப சிம்பிளா இருக்காரு. நான் தான் நினைக்கிட்டேன் இவர் டெரர் பீஸ் அப்படி இப்படின்ன மாதிரி எல்லாம். அவர் அவர புள்ளைய பார்த்து கவலைப்படுறாரு அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் அவளே சொல்லிட்டு இருப்பா. என்ன இருந்தாலும் நான் தான் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டேன் இவர் அப்படின்ன மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஹீரோயின் சாரி ஃபாதர் அப்படின்ன மாதிரி சொல்லிட்டுப்பா. அவர் கேட்பார் என்னதுக்கு நீ இப்ப சாரி கேட்டுட்டுச்சு அப்படின்ன மாதிரி கேட்கவும் நம்ம ஹீரோயின் சொல்லுவா, நான் அந்த செஞ்சேன் உங்களோட ஆஃபீஸ்ல வந்து உங்களை தொல்லை பண்ணிட்டு இருந்தேன். அந்த நெத்தில எல்லாம் அடிபட்டுட்டு போனேன். அதுக்கு சாரி. நாங்க என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் அதுக்கெல்லாம் சாரி அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டுப்பா. இனிமே நான் அந்த கிரவுன் பிரின்ஸை நோக்கி போகவே மாட்டேன். அவனை நான் இத்தோட மறந்துடுறேன் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவா. அவர் இது உண்மையா அப்படின்ன மாதிரி அவர் பார்த்துட்டு இருப்பார். நம்ம ஹீரோயின் ஆமா. இது உண்மஹான். இது என்ட ப்ரைடுக்கு மேல சத்தியம் அப்படின்ன மாரிலாம் நம்ம ஹீரோயின் சொல்லிருப்பா. இனிமே நான் அந்த ஆள்ற பக்கமே போக மாட்டேன் அப்படின்ன மாரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருந்திருப்பா. அப்ப அங்க உள்ள ஆட்களுக்கெல்லாம் ஷாக்கு. என்ன சொல்றா இவ அப்படின்ன மாரி. ப்ளீஸ் எனக்கான ஒருத்தனை கண்டுபிடிங்க. எனக்கான பார்ட்னரை நீங்க கண்டுபிடிச்சு தரணும் அப்படின்ன மாரி நம்ம ஹீரோயின் ஷாக்காட சொல்லியிருப்பா. நம்ம ஹீரோனுக்கே ஆச்சரியம். அங்க உள்ள எல்லாருக்கும் ஆச்சரியம். நம்ம ஹீரோயின் இப்படி பேசணும்னு அவன் எண்ணி வந்திருக்க மாட்டான். அந்த கிரவுன் பிரின்ஸ் இருக்கனே அவனுக்கு மேல ஃபுல் ஃபீலிங்கா இருந்து இப்ப அந்த வில்லினஸ் இருந்தாலும் திடீர்னு இந்த முடிவு மாற்றுறதுக்கு என்ன காரணம் அப்படின்ன மாதிரி அங்க உள்ளக்கெல்லாம் பாத்துக்கலாம் நம்ம ஹீரோயின் சொல்றா. அதுக்கெல்லாம் காரணம் என் ஃபேவரட் கேரக்டர் அப்படின்னு நம்ம ஹீரோயின் மனசுலயே நினைச்சுக்கிட்டு இருக்கியா. அப்ப அந்த பிரதர்காரன் கேட்டுட்டியா, நீ என்ன சீரியஸாவா சொல்லிக்கிட்டு இருக்கியா, என்ன இங்க சும்மா சீன் காட்டலாம் இப்படி பேசுறியா, அப்புறம் உன்னை மனசை மாத்துறதுக்கான கேட்கல நம்ம ஹீரோயின் சொல்றா. இல்ல இது நான் சத்தியம் பண்ணி சொல்லிட்டேன். இதுக்கு பிறகு என்கிட்ட ஒரு கேள்வியும் கேட்கவா நான் பிரதர் அப்படின்ன மாதிரி சொல்லவும் இவ திடீர்னு என்னைய திரும்ப திரும்ப பிரதர்ன்னு சொல்லிக்கிள்றா அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்றா. எனக்கான பார்ட்னரை நீ கூடி தேடியதெல்லாம் நீ யாரை காட்டினால நான் அவனை கல்யாணம் முடிக்கிறேன் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்றா. அவனுக்கு சாக்கு என்ன சொல்றா இவ அப்படின்ன மாதிரி. ஆனா நம்ம ஹீரோயின் சொல்றா, ஆனா ஒரு சிக்கல் ஒண்ணு இருக்கு அப்பா. நான் மேரேஜ் பண்ற ஆள் வந்து லோ லெவல்ல இருக்கப்ப அவர் வந்து நிறைய சொத்து வச்சுக்கணும் அப்படி இப்படின்னா நம்ம ஹீரோயின் செல்லவும் அவர் பாக்குறாரு. என்ன திடீர்னு இப்படி எல்லாம் பேசிட்டு அப்படின்ன மாதிரி. ஏன்டா நம்ம ஹீரோயின் செல்றா கொஞ்சம் சொத்து இருந்தாலும் பரவாயில்ல அதுக்குன்னு லோ லெவல்ல இருக்கப்ப நம்ம ஹீரோயின் யாரை மீன் பண்றா. நம்ம ஹீரோன்ற ஃபேவரட் கேரக்டரே உங்களெல்லாம் தேடி தரணும் அப்படின்றதுக்காக நம்ம ஹீரோயின் அவர் வச்சிக்கிற சொத்து அளவு எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் கேட்டோன்னே இவரு நீ ஒன்றும் கவலைப்படாத நம்மளாம் யாரு பெசலியன் ஃபேமிலி அப்படி இருக்கல உனக்கு ஏத்த பார்ட்னர் நான் தேடித்தரேன் அப்படின்ன மாதிரி அவரும் சொல்லிக்கிட்டு இருந்திருப்பார். இதை பத்தி நீ ஒன்றும் ஒரி பண்ணிக்கல அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ன மாதிரி. இது நம்மட ஃபேமிலி ப்ரைடு என் ஸ்டேட்டஸை பத்தி உனக்கு தெரியுந்தானே நீ ஒன்றும் கவலைப்படாண்டிக்கல நம்ம ஹீரோயின் சரி அப்படின்ன மாதிரி அங்க இருந்து கிளம்ப போ. அப்ப நம்ம ஹீரோயின் டாட் அப்படின்ன மாதிரி கூப்பிட்டு சொல்லியிருப்பா. நீங்க எனக்கு பார்ட்னரை தேடி தரீங்கன்னு நான் நம்புறேன். இதுவரையில உங்களுக்கு தந்த தொல்லைக்கெல்லாம் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருந்தீப்பா. இனிமே நீங்க எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்ல. நாங்க இனிமே எந்த ட்ரபிளையும் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிவிட்டு சரி நான் இப்ப இந்த இடத்த விட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறேன் அப்படின்ன மாதிரி பார்த்துட்டு அப்ப திடீர்னு மாதிரி அவர் கேட்பார். நம்ம ஹீரோன்ற பேரை சொல்லி கூப்பிடுவோம். நம்ம ஹீரோயின் என்னாண்டு திரும்புவா. சடனா நம்ம ஹீரோன்ற விஷன் வந்து அப்படியே கம்மி ஆகிக்கிட்டே வருங்க. என்ன நடக்கு இங்க அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் சாக்க பார்த்துட்டு இருக்கீங்களே மயங்கி விழுந்துருவா. அங்க உள்ளக்கெல்லாம் கத்துறாங்க. உடனே டாக்டரை கூப்பிடுங்க. என்ன நடக்குது இங்க அப்படின்ன மாதிரி கத்திட்டு இருக்கும். கட் பண்ணா இங்க சீன் நம்ம ஹீரோயின் படுத்துக்கிட்டு இருக்கா. என்ன இவதையும் திடீர்னு மயங்கி விழுந்து அப்படின்ன மாதிரி சுத்தி உள்ளாக்கள்கிட்ட அந்த டாக்டர்கிட்ட அவங்க அப்பாலாம் கேட்டுட்டு இருக்காரு. அப்பா அவர் சொல்லிட்டு இருக்காரு இது ஒண்ணும் இல்லை
இவ ரொம்ப உடம்பு சரியில்லாம இருந்துட்டா. அந்த அவக்கு சரியான கோல்ட் புடிச்சுக்கிச்சு அப்டின்ன மாரி சொல்லுவாங்க. அந்த கோல்ட் சிம்டம் இருக்கிறதால அவ கொஞ்சம் உடம்பு சரியில்ல. மத்தபடி ஒண்ணும் இல்ல. நார்மல் தான் அப்டின்ன மாரி டாக்டர் சொல்லவும், அவங்களும் அப்படியா அப்டின்ன மாரி ஷாக்கா பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம மெய்டுக்கு நம்மட ரிச்சர்ட்ன்ற தம்பிக்காரனுக்கு தான் தெரியும். நம்ம ஹீரோயினுக்கு எப்படி கோல்டு புடிச்சுக்குன்னு. நம்ம ஹீரோயின் நைட் டைம்ல வெளிய திரிஞ்சு அத பார்த்தோன்னே, உங்க 2 பேருக்கும் புல் அரிச்சு போகுது. நம்ம இது மறைச்சே ஆகணும் அப்டின்ன மாரி நம்மட மெய்டு நம்மட தம்பிக்காரனும் பார்த்துட்டு இருப்பாங்க. அன்னைக்காரன் மொறப்பாங்க. "இவளுக்கு ஏதோ விஷயம் தெரிஞ்சிருச்சு. இவள் மறைக்கிறாள்" அப்புட்ன மாரியா. நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்திப்பா அந்த ஃபீவர்ல. அப்ப அவன் பார்த்துட்டு சொல்றான், "இவ என்ன இவ்ளோ கஷ்டப்பட்டுட்டியா? இவக்கு ஏதாச்சும் மருந்து ஒண்ணு குடுங்க" அப்டின்ன மாரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. "ஏன் இவ திடீர்னு இந்த மாரி இப்படியெல்லாம் சேஞ்ச் ஆயினா? இந்த மெய்டுக்கு ஏதாச்சும் தெரியுமா?" அப்புட்ன மாரி கேட்கல. நம்ம இந்த மெய்ட பார்த்து எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க. "அவ உன்கிட்ட ஏதாச்சும் ஒண்ணு சொன்னாவா?" அப்புட்ன மாரி எல்லா ஃபேமிலியும் நம்மட மெய்ட பத்தி சொல்லவும், அப்ப அந்த மெய்டே சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் வந்து என்ன சொன்னான்டா, "நான் இனிமே எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன்" அப்டின்ன மாரி சொல்லி, ஒரு ஸ்மைல் தான் சிரிச்சா என்னைய பார்த்து அப்டின்ன மாரி சொல்லவும், டியூக் சொல்றாரு, "எனக்கு தெரியும். அவ திருந்திட்டா முழுமையா" அப்டின்ன மாரி டியூக் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அப்ப டியூக்கும் நம்மட மூத்த அண்ணன்காரனும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த மூத்த அண்ணன பார்த்து நம்மட டியூக் சொல்லிக்கிட்டு இருக்காரு, "நீ கேட்டியா அது? அவ என்னைய ஃபாதர்ன்னு கூப்பிட்டா" அப்டின்ன மாரி அவர் ஆனந்த கண்ணீரே வலிச்சிருப்பாரு. அப்ப நம்மட பிரதர்காரன் சொல்லிட்டு, "ஆமாங்க, அவ என்னைய பிரதர்ன்னு கூப்பிட்டா" அப்டின்ன மாரி மாறி மாறி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவர் பிரதர் சொல்லிக்கிட்டு இருக்கான், அவ வந்து அவளோட சைல்ட்ஹுட்ல இருந்து அவங்க அம்மாவோட நல்லா நெருக்கமா வளர்ந்ததால, அவங்க அம்மா இறந்தது பிறகு அவ ரொம்ப தனிமையில இருந்தீக. ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா. இருந்துங்கன்னே பிரதர்ன்னு அவ அந்த இடத்துல இருந்து கூப்பிட வெறுத்துட்டா. ஃபெமிலியாவே பார்க்கல நம்மள. இருந்தாலும் இப்போ ஃபெமிலியா பார்க்குறா அவ அப்டின்ன மாரி சொல்லிக்கல டியூக். அவ ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா. அதால அவளோட ஹெல்த் இப்போ ரொம்ப ராங்கா இருக்கு. அவளோட ஹெல்த் இப்போ திரும்ப ஹெல்த் நல்லா வரும்னு நினைக்கிறேன் அப்டின்ன மாரி சொல்லிக்கல. கிரவுன் பிரின்ஸ் மீட் பண்ணணும். அந்த கிரவுன் பிரின்ஸ் வந்து மெலிசாக்கு தான் உண்மையிலேயே ப்ரொபோஸ் பண்ணான். இத பண்ணாம நம்ம ஹீரோயின் ஆசைப்பட்டதுக்காக வேண்டி உங்க தடுத்து வச்சிருந்தாங்க. அக்செப்ட் பண்ண நம்ம இப்ப என்ன செய்யலாம் அப்டின்ன மாரி கேட்டுட்டு அந்த கிரவுன் பிரின்ஸ் இருக்கானே அவனத்தான் எல்லாம் பொண்ணுங்களுக்கெல்லாம் இப்படி ஆனதுக்கு. அந்த கிரவுன் பிரின்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோனுக்கு இப்படி நடந்துக்கு அப்டின்ன மாரி சரியான கடுப்பாயிட்டுச்சு கிரவுன் பிரின்ஸ பார்த்து. அவன் சொல்லிடுச்சான், பிரதர்காரன் நான் என் பெஸ்ட்ட குடுக்குறேன். நம்ம ஹீரோனுக்காக நல்ல மாப்பிள்ளைய தேடணும் அப்டின்ன மாரி கேட்டுடுச்சாங்க. அந்த மேரேஜ நம்ம ஹீரோனுக்கு நல்ல ஒரு கிராண்டா நடத்தணும் அப்டின்ன மாரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அவன் சொல்லிட்டுச்சான், உண்மையிலேயே நீ செய்யணும்னு நினைச்சா அத உடனே பாரு அப்டின்ன மாரி அப்பாக்காரர் சொல்லிட்டு இருப்பாரு. அவனும் ஓகே அப்டின்ன மாரி சொல்லுவான். அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த பாசலியன் ஹவுஸுக்கு ஏத்த மாதிரி ஒருத்தன கண்டுபிடிக்கணும் அப்டின்ன மாரி சொல்லிக்கிட்டு, யாருக்கோ ஒரு ஆளுக்கு இன்விடேஷன் அனுப்புறாங்க. மேரேஜ் இன்விடேஷன் யாருன்னு பார்த்தா, லூண்டு ஒரு ஃபேமிலி ஒண்ணு இருக்கு. அந்த ஃபேமிலிக்கு தான் அனுப்புறாங்க. லூண்டா நம்ம ஹீரோட பேரு. இவன நம்ம இனிமே ஹீரோண்டே வச்சுக்கலாம். இத அவர்ட்ட கொண்டு குடுத்துரு அப்டின்ன மாரி சொல்றாங்க. நம்ம ஆர்ச்சி டியூக் நம்ம ஹீரோன்ற ஃபேவரைட் கேரக்டர். நம்மட கதையோட ஹீரோ. அவன காட்டுறதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஒன்று தட்டி விட்டுருங்க. அடுத்த எபிசோட கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ண பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இது என்ன பிடிச்சின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லி விட்டுட்டு போங்க. இந்த மான்காவை நம்ம கண்டினியூ பண்ணுவோமா தேவையில்லை அப்படின்றத மறக்காம நீங்க கமெண்ட்ல எல்லாத்தையும் சொல்லிட்டு போய்த்துருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சின்னு நான் நம்புறேன். இந்த சாப்டர் உண்மையிலேயே இன்ட்ரெஸ்டிங்கா போகும் நண்பா. பாய் கைஸ், அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம்.